எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் குக் வித் தமிழினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸ்ட் இல்லாமல் ஓவன் இல்லாமல் பீட்சா வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். 1 கப் தயிர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறோம். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனாட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சால்ட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். 1 கப்பாட்டை நம்ம மைதா மாவு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கிறோங்க. ஒரே சேர தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது தண்ணி ஒரு சில டைம் அதிகமாகிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அழுத்தி பிசையும் போது தான் நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பீட்சாக்காகட்டும், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. நான் இந்த பீட்சாக்கு வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தாங்க பண்ணுறேன். நான் போய் கடையில் போய் எல்லா பொருள்லாம் வாங்கி அதை வச்சு நான் பண்ணல. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த திங்ஸை வச்சு நான் நம்ம பீட்சா செய்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஆட்ட மாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடுறோம். இப்போது வரமாவை எடுத்து லைட்டாக கீழே தூவி விடுறேங்க. தூவி விட்டுட்டு ஒரு பிசைஞ்சு வச்ச மைதா மாவை ஒரு பால் சைஸில் எடுத்துகிட்டு அதை அதில் மேலேயும் லைட்டாக இந்த வரமாவை தூவி விடுறேங்க. தூவி விட்டுட்டு அதையும் நல்லா அழுத்தி தேய்க்கணுங்க. இப்போ நம்ம எதுக்காக இந்த வரமாவை தூவணும் அப்படின்னா இப்போ நம்ம எடுக்கும்போது அடியில் ஒட்டாமல் நம்ம இந்த மாவு மேலே கையோடு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாவு தூவிருக்கோம். நல்லா அழுத்தி தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா அழுத்தி தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டுட்டு வரதான் பார்க்குறேங்க. ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் வரல. ஆனால் என்னால் முடிஞ்சதை கொண்டுட்டு வரேன். இப்போ கையிலேயே எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்கிட்ட இப்போதைக்கு நான்ஸ்டிக் தவா இல்லைங்க. ஆனால் நான்ஸ்டிக் தோசைக்கல் இருந்ததுனால அந்த தோசைக்கல்லை இந்த மாவை எடுத்துகிட்டு பீட்சா சாஸ் நான் இதில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஸ்போக் ஸ்பூன் ஒன்று எடுத்து அதில் குட்டி குட்டி ஹோல்ஸாக போடுறேன். எதுக்காக போடுறேன் அப்படின்னா இப்போ பூரி சப்பாத்தியெல்லாம் லைட்டாக சூடு படும்போது அது நல்லா கொஞ்சம் பஃப்னு எந்திரிக்குங்க. அதே மாதிரி இது மைதா இருக்கிறதுனால பஃப்னு எந்திரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஹோல்ஸ் போடுறேங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை மேலே ஒரு வெங்காயமாக வச்சுட்டு நான் கேரட் கொஞ்சம் குட்டி குட்டியாக துருவி வச்சுருந்தேன். அதையும் நல்லா மேலே லைட்டாக அதை தூவி விட்டுட்டு இப்போ தக்காளி பழம் இருக்குங்க. அதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையை எடுத்துட்டு அதை வச்சுருந்தேங்க. அதை இப்போ ஒரு 4 இதை அது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு மஸ்குலர் சீஸ் இது நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணேங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். அதை லைட்டாக மேலே தூவி விட்டுட்டு இப்போ எண்ணெய் லைட்டாக மேலே அதில் தூவிட்டு அடுத்து லைட் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறோங்க. நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. அப்படி ஹீட் பண்ணோன்னா அடியில் லைட்டாக கருகி நல்லா அடி பிடிச்ச மாதிரி ஆகிருங்க. அப்படி இருந்தால் நல்லா அதை நல்லா மொறுமொறுன்னு இருக்க மாதிரி ஆயிரும் பீட்சா. இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா லைட்டான ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வதன்னு இருக்கும். நம்மளுக்கு கட் பண்ணி சாப்பிடும்போது பீட்சா நல்லா டேஸ்ட்டாக பீட்சா மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா சுற்றி வர தள்ளிவிட்டு நல்லா எல்லா பக்கம் வேக விடுறோம். அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஏன் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஓவன் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் சுற்றி வர எல்லாமே நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்போ வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஹோம்மேட் பீட்சா ரெடி. இப்போது நம்ம இந்த பீட்சா செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அது எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸ் தாங்க. இது பீட்சா சாஸ் கூட நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து செஞ்சுக்குங்க. அடுத்து மஸ்குலர் சீஸ்க்கு வீடியோ போட போகிறேன். அதை பார்த்து செஞ்சுக்குங்க.